வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கிராம பண்ணையாளர் ஆர் சுரேஷ் ராஜா. இவர் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க ஆலோசனையோடு நன்னீர் மீன் வளர்ப்பினை மேற்கொண்டு வருகிறார். அவர் தனது பண்ணையில் எவ்வாறு மீன் தீவனமிடலும் மற்றும் நவீன மேலாண்மையை மேற்கொள்கிறார் என்பதை கேட்டபோது, மீனினங்களை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால் அதற்கு முக்கியமான தேவை வந்து தீவனம். தீவனத்தை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீன் குஞ்சுகளுக்கு தேவைப்படும் தீவனங்கள், அடுத்து அதை தாண்டி ஃப்ரை அப்படிங்கிற அடுத்து ஒரு 15 நாட்களுக்கு வரக்கூடிய மீன் இனங்களுக்கு வரக்கூடிய தீவனங்கள், ஃபிங்கர்லிங்ஸ் என்று சொல்லக்கூடிய விரலிகளுக்கு வரக்கூடிய தீவனங்கள், அப்புறம் பெரிய மீன்களுக்கு வரக்கூடிய தீவனங்கள், இவை அனைத்தையும் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி இல்லை பெட்ரோல் இல்லை நம்மளே தயார் பண்ணியே தர்றோம். முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 60, 69, 70களில் கடலை புண்ணாக்கு இருந்துச்சு, தவிடு, அதை மட்டும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை பின்னாடி இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சம் சாணம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2000க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தீவனங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தீவனங்கள் வரவழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தீவனம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி வந்து மேஷ் ஃபீடு அப்படிங்கிற தூள் தீவனம், கலவை தீவனங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கலவை தீவனம் அப்படின்னு சொன்னால் கம்பெனியிலோ இல்லை நம்ம வந்து கடலை புண்ணாக்கு, தவிடு, மினரல் மிக்சர், சோயா, மீன் தூள், கருவாட்டு தூள் போன்ற இறால் தலை எல்லாத்தையும் வச்சு ஒரு கலவையாக பண்ணி மீன்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான சின்ன மீன் குஞ்சுகள் வந்து பெரிய மீன்களுக்கு இல்லை மீன்களுக்கு தேவையான, அதாவது தனித்தனி மீன்களுக்கு தனித்தனியான தீவனங்கள். இப்போ கெண்டை மீன்களுக்கு ஏற்ற தீவனங்கள், டிலேப்பியனா சிலேப்பி அப்படின்னு சொன்னோம்னா சிலேப்பிக்கு உள்ள தீவனங்கள், பங்கேஷியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தேவையான தீவனம், சீபாஸுக்கு தேவையான தீவனம், இப்படி தனித்தனியாக பிரித்து தனித்தனி வகையான தீவனங்கள் சின்ன தீவனத்துலேருந்து பெரிய தீவனங்கள் வரைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி கலவை தீவனங்கள்ங்கிறப்ப சும்மா கடலை புண்ணாக்கு தவிட வச்சு பிசைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பையை கட்டி தொங்க விட்டு அதுக்கு வந்து தீவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கரையிலேருந்தே தூவி விடக்கூடிய தீவனங்கள் வந்துடுச்சு. இவங்க லேபர் செலவும், அதாவது வேலை பார்க்குறவங்களோட செலவும் வந்து குறைஞ்சிச்சு. ஒரு சென்டிமீட்டருக்கு 40 துளைகள் உள்ளக்கூடிய அதோட பொடிசாக உள்ளக்கூடிய தீவனங்கள் வருது. இது என்ன வருதுன்னா ஹேச்சலிங்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம ஹேச்சரியில் உற்பத்தி பண்ணக்கூடிய குஞ்சுகளுக்கு தீவனங்கள் நம்ம கொடுக்குறாங்க இப்போ. அதுக்கப்புறம் ஃப்ரைங்கிறது வந்து கிரம்பிள்ஸுங்கிறதுல அதோட கொஞ்சம் பெரிய சைஸு தீவனமும், விரலிகளுக்கு குச்சி தீவனங்களும் வர ஆரம்பிச்சிச்சு. மீன்களுக்கு வந்து மிதவை தீவனம் வர ஆரம்பிச்சிருக்கு. மிதவை தீவனங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 20க்கு 3, 20% புரதச்சத்து, 3 விழுக்காடு ஃபேட்டு. அதே மாதிரி 22க்கு 4, 22க்கு 3, 26க்கு 3, 30க்கு 3, 30க்கு 6, 40 வகை 40% வரையான புரதச்சத்து உள்ள தீவனங்களை நம்ம இப்போ கம்பெனிகள்லேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. சரி, எதற்காக எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச அளவில் குறைந்த தீவனத்தை கொடுத்து அதிக மகசூல் பெறணும். அதுதான் இன்றைக்குள்ள எய்ம். இதில் என்ன இடர்பாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு தகுந்த எந்த மீன் குஞ்சுகள் விடுறோமோ அதற்கு தகுந்த தீவனத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ அதிக அளவு புரதச்சத்து உள்ள தீவனத்தை புரதச்சத்து விரும்பாத இடத்துல கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னால் குளங்கள் கெட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு பண்ணையாளர் வந்து மீன் தீவனத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் எந்த மாதிரி மீனினங்களை வளர்க்குறோம், அதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி மையத்திலோ பயிற்சி மையத்திலோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தீவனத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் எல்லா தீவனத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளம் கெட்டு போய்
நம்ம பிடிக்கக்கூடிய நேரங்களில் வந்து மீன் சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் தீவனங்கள் கொடுக்குறப்ப சின்ன குஞ்சுகளுக்கு ஏற்ற தீவனங்கள் என்ன, அதுக்கு தேவையான புரதச்சத்து எவ்வளவு, அதுக்கப்புறமேட்டு இப்போ விரலிகளுக்குள்ள புரதச்சத்து எவ்வளோ கொடுக்கணும், அது என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. நீங்கள் வந்து பனிக்காலங்கள்லையோ இல்லை மழை காலங்கள்லையோ நம்மளுக்கு வந்து சாப்பாடு அதிகம் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி மீனினங்களுக்கும் வெப்பநிலை குறையும் போது மீனினங்கள் வந்து தீவனத்தை அதிகமாக விரும்புறதில்லை. அப்போ தீவனத்தை குறைச்சி போடுறது நல்லது. மேலும் விவரம் பெற ஆர் சுரேஷ் ராஜா அவர்களை 09360361030 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நபார்டு வங்கி விவசாய கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான வங்கி சேவையை எவ்வாறு மேற்கொள்கிறது என்பதை விரிவாக கூறுகிறார் இம்மாவட்ட நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் எஸ்டி சுதர்சன் அவர்கள். நாடு கிராமத்தை சார்ந்த நாடாகையால் கிராமத்தில் வசிக்கும் விவசாய குடும்பங்களுக்கு நிலைத்த நீடித்த மேம்பாட்டின் பொருட்டு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றன. இதன் அடிப்படையில் மத்திய அரசின் 2014-15 நிதி அறிக்கையில் விவசாய பெருமக்கள் எளிய முறையில் கடன் உதவி பெறுவதற்காக, குறிப்பாக சிறு குறு மானாவாரி விவசாயிகள், குத்தகை விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள் கடன் உதவி பெறுவதற்காக விவசாய கூட்டு பொறுப்பு குழுக்களை அமைப்பதற்கு ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்கிறது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 5 லட்சம் விவசாய கூட்டு பொறுப்புகள் வங்கிகள் மூலமாக அமைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 60,000 கூட்டு பொறுப்பு குழுக்கள் வங்கிகளால் அமைக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலையில் 3200 கூட்டு பொறுப்புகள் அமைப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று பல்லவன் கிராம வங்கியின் மூலமாக கிட்டத்தட்ட 30 குழுக்கள் அமைப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு முகாமினை ஏற்படுத்தி அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் வரவழைத்து அவர்களுக்கு கூட்டு பொறுப்பு குழுக்களின் முக்கிய அம்சங்களை விவரமாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் வணிகத்துறையின் மூலம் அமைக்கப்பட்ட காய்கறி உற்பத்தியாளர்கள் குழு, விளைபொருட்கள் உற்பத்தி குழுக்களின் உறுப்பினர்கள் கூட்டு பொறுப்பு குழுக்களாக அமைத்து பயிர் தொழில் மற்றும் சுயதொழில் செய்வதற்கு கடன் உதவி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குழுக்கள் குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்களாவது, அதிகபட்சமாக 10 உறுப்பினர்கள் குழுக்கள் அமைக்கப்பட முடியும். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் முன்னர் சொன்ன போல் சிறு குறு விவசாயிகளாகவோ, குத்தகை விவசாயிகளாகவோ, நிலமற்ற விவசாய தொழிலாளர்களாகவோ இருக்கலாம். வங்கிகள் அவர்களை அணுகி அந்த குழுக்களை அமைத்து எளிய முறையில் ஆவணங்களை தயாரித்து அவர்களுக்கு கடன் உதவி அளிக்க முன் வருவார்கள். கடன் உதவி பெறுவதற்கு குறைந்தபட்ச ஆவணங்கள் இருந்தால் போரும். ஒருவருக்கொருவர் உத்தரவாதம் கொடுத்து அவர்கள் சமஸ்பர நம்பிக்கையுடன் இருப்பதே இதன் அத்தாட்சியாக எடுத்துக்கொண்டு வங்கிகள் கடன் உதவி அளிப்பார்கள். வங்கிகள் அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 50,000 என்ற கணக்கில் கடன் உதவி அளிக்க முடியும். முக்கியமாக பயிர் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கூட்டு பொறுப்பு குழுக்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் போன்ற உற்பத்தியில் ஈடுபடலாம். இதனால் அவர்களுடைய வருமானம் பன்மடங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வருடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3200 கூட்டு பொறுப்பு குழுக்கள் வங்கிகள் மூலம் கடன் உதவி பெறுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதனை நபார்டு வங்கி மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியும் இணைந்து இங்கு செயல்படும் அனைத்து வங்கிகளுக்கும் இலக்கினை பிரித்து கொடுத்து அவர்கள் உடனடியாக கூட்டு பொறுப்பு குழுக்களை அமைத்து அவர்களுக்கு கடன் உதவி ஏற்பாடுகளை செய்வதற்கு முனைய வேண்டும் என்று
திட்டம் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. வேளாண் வணிகத்துறையின் மூலமாக பயிற்சி பெற்ற கூட்டு பொறுப்பு குழுக்கள் வங்கிகள் மூலமாக மிக எளிய முறையில் கடன் உதவி பெற முடியும். அவர்கள் பயிற்சி பெற்றதன் அடிப்படையில் அவர்கள் நிச்சயமாக பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதில் ஈடுபட்டு அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள இது சாத்தியமாகும். இதை போன்ற மற்ற துறைகளை சார்ந்த குழுக்களும், அதாவது கால்நடைத்துறை, தோட்டக்கலைத்துறை, அவர்கள் அந்த துறைகளின் மூலமாக அமைக்கப்பட்ட கூட்டு பொறுப்பு குழுக்களும் வங்கிகளின் மூலமாக இந்த கடன் உதவி பெற முடியும். மேலும் விவரம் பெற எஸ்டி சுதர்சன் அவர்களை 09443380626 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.